ஓம் சாய்ராம். நம்ம இன்னைக்கு சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சாய் சச்சரித்தில படிச்சிருப்போம். சாய்பாபா சொல்லியிருப்பாங்க, நம்மளோட மரணத்தின் வாயில்ல நம்ம இருந்தாலும், நம்ம சாயி சாயி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, சாய் நாமத்த நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த மரணத்தின் வாயில இருந்தால் கூட பாபா நம்மள வெளியே இழுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, பாபா ரொம்ப அழகா நம்ம சாய் சச்சரித்தில சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு மரணத்த நோக்கி போனவங்கள சாய்பாபா எப்படி அழகா இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த இன்னைக்கு டாக்டர் வினி சித்ரிலி அவங்களோட புக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சாய்ராம். இந்த சாய்ராமோட பேரு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் விஷாகாந்தா. இவர் வந்து பாபாவோட மிகப்பெரிய பக்தர். இவர் என்ன பண்ணுவார்ன்னா, டெய்லி பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியமா பாதாம் பருப்பு குடுப்பார். அது எப்படின்னா, மொத நாளே நெறைய பாதாம் பருப்புகள எடுத்து ஊற வச்சுருவாங்களாம் தண்ணீல. அது காலையில எந்திரிச்சோனே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் இல்லையா? அந்த பாதாம் பருப்போட தோல எடுத்துட்டு, பாபாவுக்கு கொண்டு போய் வச்சு, "பாபா இத நான் உங்களுக்கு நெய்வேத்தியமா வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு நெய்வேத்தியமா வப்பாங்க. அதுக்கப்புறம் பாபாவோட பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த நெய்வேத்தியத்த சாய்பாபாவோட பிரசாதமா இவங்க எடுத்து சாப்பிடுவாங்களாம். டெய்லி இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. டெய்லி பாதாம் பருப்பு பாபாவுக்கு நெய்வேத்தியமா குடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் மே மாசம் 26ஆம் தேதி 2014வது வருஷம். என்னாச்சு அப்டின்னா, இவர் வந்து தினசரி பாபாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரியே, அன்னைக்கும் பாதாம் பருப்ப எடுத்து ஊற வச்சு, தோல் உரிச்சு பாபாவுக்கு நெய்வேத்தியமா வச்சுட்டு, அந்த பாதாம் பருப்ப எடுத்து இவங்க சாப்ட்டுருக்காங்க. சாப்பிடும்போது என்னாச்சு அப்டின்னா, தொண்டையில வந்து மூச்சுக்குழல்ல அந்த பாதாம் பருப்பு போய் சிக்கிருச்சு. அந்த மூச்சுக்குழல்ல சிக்குன உடனே இவரால மூச்சே விட முடியாம திணறி இருக்காரு. பேச முடியல. இருமலே அவருக்கு வரலையாம். ரொம்ப ரொம்ப திணறி இருக்காங்க. கண்ணெல்லாம் பிதுங்கியிருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உயிர் போற அளவுக்கு அவருக்கு வந்து மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மெதுவா போய் கதவு திறந்திருக்காரு. யாராவது வருவாங்க, நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸாம். அந்த அபார்ட்மெண்ட்ல யாராவது வருவாங்களா, நம்மள காப்பாத்துவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. இவரால கத்தியும் கூப்பிட முடியல. இவருக்கு எந்த விதமான உதவியுமே கிடைக்கல. இவர் அப்படியே மெதுவா பூஜை அறைக்கு வர்றாரு. சாய்பாபா கிட்ட வர்றாங்க. சாய்பாபாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அவரோட பாதத்துல சாய்றாங்க. பாபா கிட்ட சரணடைறாங்க. பாபா கிட்ட சொல்றாங்க, "பாபா என்னோட உயிர் போகணும் அப்படின்னா, நீங்க என்னோட உயிர எடுத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட சரணடைகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட சரணடைறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து ஒரு வாசனை. அந்த வாசனை அடிச்சிருக்கு. தலையில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவரு கழுத்துல இருந்த அந்த மூச்சுக்குழல்ல இருந்த பாதாம் பருப்பு அப்படியே வெளியில வந்து விழுந்திருக்கு, வாய் வழியா. அவருக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துல. என்ன நடக்குது? எப்படி இது நடந்தது? யாருமே சுத்தி சுத்தி பார்க்குறாரு, யாருமே இல்ல. ஆனா, வாசனை அப்படி ஒரு வாசனை அடிச்சிருக்கு அந்த ரூம்ல. இவரு அப்பதான் உணர்ந்திருக்காரு, சாய்பாபா வந்து காப்பாத்திருக்காரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பாபாவோட பாதத்துல சரணடையும்போது, அவரால பாபாவோட பேர கூட சொல்ல முடியலையாம். சாய்பாபா, சாய்பாபா அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தையே தொண்டையிலேருந்து வெளில வரலையாம். அந்த மாதிரி தான் அவங்க சாய்பாபான்னு கூப்பிட கூட முடியாம பாபாவோட பாதத்துல விழுந்து, "நான் வந்து இறக்க போறேன். உங்களோட பாதத்திலேயே நான் விழுந்து இறந்துடுறேன்" அப்படின்ற அளவுக்கு பாபாவோட பாதத்துல சரணடைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல, அவங்க இறக்க போறேன் அப்படின்ற அந்த நேரத்துல, பாபா அவர அந்த மரணத்திலேருந்து அப்படியே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. பாபா அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாபா அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இதுதான் நம்ம சாய்பாபா. எவ்வளோ பெரிய அற்புதம் சாய்ராம். அவரால எந்த உதவியுமே கிடைக்கல. யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி வாசல பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கதவு தொறந்து வச்சு யாராவது வரமாட்டாங்களா? ஆனா அவரால பேச முடியல. தொண்டையிலேருந்து அவருக்கு வார்த்தையே வரல. அதனால அவரால கத்தி யாரையும் கூப்பிடவும் முடியல. யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாபா கிட்ட "இதுக்கு மேல முடியாது பாபா. உன் பாதத்துல சரணடைஞ்சிடுறேன்" அப்படின்னு சொல்லி சரணடைஞ்ச இந்த நேரத்துல மரம் வந்து ஓங்கி தலையில அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. பாதாம் பருப்பு வந்து வெளியில விழுந்து அவரோட உயிர வந்து பாபா காப்பாத்திட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாபா நடத்தியிருக்காங்க. இதுதான் நம்ம சாய்பாபா. எப்பயுமே பாபா கிட்ட நம்ம சரணடையணும். முழுசா சரணடையணும் இதுதான். பாபா உங்ககிட்ட நான் சரணடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முழுசா சரணடைஞ்சுட்டோம் அப்படின்னா, பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சாய்ராம். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்த பாபாவோட பாதத்துல, "பாபா உங்ககிட்ட நான் ஒப்படைச்சுட்டேன். நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி பாபாவோட பாதத்துல சரணடைஞ்சிருங்க. நமக்கு சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சோதனையிலேருந்து பாபா நம்மள நிச்சயமா மீட்டு குடுப்பாங்க. நம்மள கண்டிப்பா பாபா காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட பாபாவோட பாதத்துல உங்களோட கஷ்டங்கள சொல்லுங்க சாய்ராம். பாபா நிச்சயமா நம்ம அத்தனை பேரோட கஷ்டங்கள நீக்கி நம்மள காப்பாத்துவாங்க. பாபா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம உணர்வோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சீங்களா சாய்ராம்? அதுல ஒரு வாசனை வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார்ல. அது நீங்க யாராவது உணர்ந்திருக்கீங்களா? பாபா வரும்போது ஒரு வாசனை வரும் அப்படின்றது வந்து நான் என்னோட லைஃப்ல உணர்ந்திருக்கேன். என் கூட பழகுன நெறைய சாய்ராமும் உணர்ந்திருக்காங்க. ஒரு சாய்ராம் வந்து சென்னையில இருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க.
உமா எங்க வீட்ல வந்து யாருமே இல்ல. ஆனா பைனாப்பிள் வாசனை அடிக்குது. ரொம்ப வாசனை அடிக்குது. முடியல. பாபா வந்து பைனாப்பிள் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு பைனாப்பிள் வாங்கி வைப்பாங்க. பைனாப்பிள்ல கேசரி செஞ்சுலாம் வைப்பாங்க. எனக்கு அடிக்கடி என்ன வாசனை வரும் அப்படின்னா, அந்த பூக்களோட வாசனை தான் எனக்கு வரும். திடீர்னு வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு வாசனை வரும். பூவோட வாசனை வரும். நம்ம வீட்ல பாபாவுக்கு பூவே வைக்கலையே! என்ன இவ்ளோ வாசனை வருதே! அப்படின்னு நான் நெறைய தடவ உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாரி புக்கெல்லாம் படிக்கும்போது, பாபா இந்த மாதிரி காத்து உருவத்துல வருவாரு. அவரு இந்த மாதிரி காத்து உருவத்துல வரும்போது, வாசனைகள் வந்து வெளில வரும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வாசனைகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் படிக்கும்போது தான், ஆஹா! நம்ம சாய்பாபா காத்து உருவத்துல வராங்க. நமக்கு அந்த வாசனை தெரியுது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அப்படின்றத சொல்லுங்க சாய்ராம். ஏன்னா, இந்த மாதிரியும் பாபா வருவாங்க. எந்த ரூபத்திலயும் பாபா வருவாங்க அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம் சாய்ராம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்து அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து பாபாவ பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த வீடியோவ சாய் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பாபாவோட அற்புதங்கள தெரிஞ்சுக்கட்டும். பாபாவை நம்புவோம். பாபாவுடன் இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.